போன 3 வருஷத்துல மட்டும் நான் ஒரு 300 மில்லியனர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருப்பேன். நான் கூட சின்ன வயசுல மில்லியனர்ஸ்னா ரொம்ப ஃபிளாஷி கார்லாம் வச்சிருப்பாங்க. பெரிய பெரிய மாளிகையில இருப்பாங்க. பயங்கர எக்ஸென்ட்ரிக்கா இருப்பாங்க. ரொம்ப எக்ஸைட்டடாவே இருப்பாங்க. அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலா அப்படி கிடையாது. நம்ம மில்லியனர்ன்னு சொல்றப்போ, நம்ம யோசிக்கிறது பில்லியனர யோசிக்கிறோம். ஒரு மில்லியனர்ன்னு யோசிக்கிறப்போ, உடனே ஈலான் மஸ்க் யோசிக்கிறது, உடனே ஜெஃப் பெசோஸ யோசிக்கிறது. ஆக்சுவலா ஒரு மில்லியனர், பில்லியனர் மாரி ஆக்ட் பண்றது கிடையாது. ஆனா மில்லியனருக்கும், பில்லியனருக்கும் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. மில்லியனர் அப்படின்றது ரொம்ப சின்னது, பில்லியனர கம்பேர் பண்றப்போ. எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு மில்லியனுக்கும், ஒரு பில்லியனுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு மில்லியன்னா 10,00,000. ஒரு பில்லியன்னா 100,00,00,000. இத டைம்ல சொன்னா இன்னும் நல்லா புரியும். 1,000,000 செகண்ட்ஸ்னா 11 நாள். 1 பில்லியன் செகண்ட்ஸ்னா 31 வருஷம். 11 நாள் எங்க? 31 வருஷம் எங்க? இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு மில்லியனர் ரோட்ல நடந்து போனாருன்னா, அவர் மில்லியனர்ன்னு கூட உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்ல. அவ்வளவு சிம்பிள் மில்லியனர் ஆறது. நான் என் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் ஒர்க் பண்ண மில்லியனர்ஸ் கூட காமனா இருக்கிற ஒரு 6 ட்ரெய்ட்ஸ் பத்தி நம்ம பேசலாம். முதல் ட்ரெய்ட் நம்ம எல்லாருக்கும் இருக்க காமன் மிஸ்கன்செப்ஷன். மில்லியனர்னாலே ரொம்ப எக்ஸென்ட்ரிக்கா இருப்பாங்க. ரொம்ப ஃபிளாஷியா இருப்பாங்கன்னு நம்ம நெனைக்கிறோம். ஆக்சுவலா கிடையாது. மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் டவுன் டூ எர்த் அண்ட் கன்சர்வேட்டிவ். இன்ஃபேக்ட் அவங்க பெரிய பெரிய ரிஸ்க் கூட எடுக்கிறது கிடையாது. அவங்க எடுக்கிற ரிஸ்க்ஸ் கூட ரொம்ப கால்குலேட்டடா இருக்கும். அவங்க பண்ற பிசினஸ் கூட ரொம்ப கன்சர்வேட்டிவ் பிசினஸா இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன், பெட்ரோல் பங்க், டிரான்ஸ்போர்ட், ஷிப்பிங் இது மாரி ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. நமக்கு அதில நெறைய காசு இருக்குன்னு தெரியும். ஆனா நம்ம செய்ய மாட்டோம். ஏன்னா அது ஃபிளாஷியா இருக்காது. ஃபிளாஷியா இருக்கிற இடத்துல இருந்து ஐதர் புரோக் பீப்பிள் கம் ஆர் பில்லியனர்ஸ் கம். ஆனா போரிங் இடத்துல இருந்து தான் மில்லியனர்ஸ் வராங்க. அவங்களுக்கு பணத்த எப்படி உருவாக்குறதுன்னும் தெரியும். அந்த பணத்த எப்படி காப்பாத்துறதுன்னும் தெரியும். 2வது தே மூவ் வித் கன்விக்ஷன் அண்ட் சர்டன்டி. அவங்க வாழ்க்கையில அவங்க தோக்குறதுக்கு இடமே இல்ல அப்படின்ற மாரி நடந்துப்பாங்க. அவங்க யூசுவலா ஒரு முடிவ டக்குன்னு எடுக்க மாட்டாங்க. ஆனா ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா, அந்த முடிவுல அவங்களோட மொத்த எஃபர்ட்டையும் போடுவாங்க. தே பிரிங் ஆல் தேர் எஃபர்ட், மனி, பீப்பிள் அண்ட் ரிசோர்ஸஸ் அண்ட் மேக் அ கான்சன்ட்ரேட்டட் எஃபர்ட் ஆன் தட் ஒன் திங். அது மாரி ஆக்ஷன் எடுக்கிறப்போ, துளி கூட டவுட் இல்லாத மாரி அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா, அவங்களுக்கு ஆக்சுவலா டவுட்டே இருக்காது. தே பிலீவ் இன் தெம்செல்வ்ஸ் சோ மச் தட் தேர் இஸ் 0 ஸ்பேஸ் ஃபார் டவுட். 3வது தே டேக் மேசிவ் ஆக்ஷன். அவங்க ஆக்ஷன் போடுறப்போ கொஞ்சம் எனர்ஜிய கன்சர்வ் பண்ணி வச்சுப்போம். நாளைக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியே போட மாட்டாங்க. தினமும் வேலை பார்ப்பாங்க. தினமும் டயர்ட் ஆவாங்க. தே டோன்ட் கன்சர்வ் எனர்ஜி. தே டோன்ட் எக்ஸிபிட் டவுட். அவங்க வேலையிலிருந்து ஒதுங்குறது இல்ல. அவங்க வேலைய தேடி போறாங்க. அதிகமான வேலைய எடுத்து செய்றாங்க. ஒரு 10, 20 வருஷத்துக்கு முன்னாடி டிடி சேனல்ல சண்டேஸ்ல ராமாயணம் போடுவாங்க. அதுல ஒரு கதை இருக்கு. ஒரு அசுரன் அனுமர் மாதிரி மாறு வேஷத்துல வந்துருவான் ராமர் கிட்ட. ராமருக்கு லைட்டா டவுட் வரும். ராமர் வந்து ஒரு வேலைய சொல்லுவாரு. சொல்றப்போ அந்த ஹனுமர் வேஷத்துல இருக்கிற அசுரன் வந்து இத இத நீங்க செய்யுங்க, அத நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். அத வச்சே கண்டுபிடிச்சுருவாரு அது ஹனுமன் இல்லன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹனுமன் இறங்கி வேலை செய்வானாம். மத்தவங்கள வேலை வாங்க மாட்டானாம். இதே குவாலிட்டி நான் நெறைய மில்லியனர்ஸ் கிட்ட பார்த்துட்டேன். யூசுவலா அவங்களே இறங்கி வேலைய செஞ்சுடுறாங்க. இதுக்கு அர்த்தம் அவங்களுக்கு டெலிகேட் பண்ண தெரியாதுன்னோ, இல்ல மத்தவங்கள வேலை வாங்க தெரியாதுன்னோ கிடையாது. அவங்களுக்கு வேலை பார்க்கவே புடிச்சிருக்கு. ஏன்னா தே நோ தட் ஆக்ஷன் அண்ட் ஆக்ஷன் அலோன் கேன் கீப் தெம் ரிச். 4வது தே டேக் தேர் ஹெல்த் வெரி சீரியஸ்லி. அவங்க அவங்களோட உடம்பையும், அவங்க எனர்ஜியையும் நல்லா பார்த்துக்கிறாங்க. உடம்ப நல்லா பார்த்துக்கிறதுக்கு சரியா சாப்பிடுறாங்க. அவங்க சாப்பாட்டுலயே அதிகமா செலவு பண்றாங்க. ஹெல்த்தியா தான் சாப்பிடுறாங்க. யூசுவலா நெறைய பேர் ஒர்க் அவுட் பண்ற பழக்கமும் இருக்கு. அந்த ஒர்க் அவுட் பண்றதும் சயன்ஸ் பேஸ்டா பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. ஏன்னா அவங்க கிட்ட நெறைய பணம் இருக்கு. அந்த பணத்த காப்பாத்துறதுக்காகவே அவங்க நல்லா இருக்கணும்ன்றது அவங்களுக்கு புரிஞ்சும் இருக்கு. ஸோ தே மேக் அ லாட் ஆஃப் எஃபர்ட் இன் தேர் ஓன் ஹெல்த். ஏன்னா இதுல ஒரு சயன்ஸ் இருக்கு. என்னன்னா மைண்ட் சொல்றத பாடி கேட்கணும். மைண்ட் சொல்றத பாடியால கேட்க முடியலன்னா மைண்ட் அன்ஹாப்பி ஆயிடும். நம்ம ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னா நம்ம உடம்பும் மனசும் ஒரே நேர்கோட்டுல இருக்கணும். 5வது கிடைக்கிற வாய்ப்புக்கெல்லாம் நோ சொல்றது. யூசுவலா நமக்கு என்ன சொல்லிக் குடுத்துருப்பாங்க வீட்ல, ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா உடனே எஸ் சொல்லிடு. அடுத்த லெவலுக்கு போயிடலாம்னு சொல்லி தருவாங்கல்ல. ஆக்சுவலா மில்லியனர்ஸ் எஸ் சொல்றத விட நோ தான் அதிகமா சொல்றாங்க. அவங்களுக்கு எது வேணும்ன்றதுல அவங்களுக்கு ரொம்ப தெளிவு இருக்கும். அதுக்காக மட்டும் தான் எஸ் சொல்றாங்க. மத்ததுக்கெல்லாம் நோ சொல்றாங்க. ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா, அங்க போய் சேர்ற வரைக்கும் மத்த எல்லாமே அவங்களுக்கு நோ தான். அது மட்டும் தான் எஸ். இந்த ஃபோக்கஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு ரொம்ப நேச்சுரலா வந்துருது. இப்படி நோ சொல்றதுனால மத்த மக்கள இழந்துருவோனோ, இல்ல மத்த வாய்ப்புகள விட்டுருவோனோ, இது மாரி ஒரு பயமே அவங்களுக்கு இருக்கிறதில்ல. வர்றவன் மட்டும் வா அப்படின்ற மாரி ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. மத்தவங்க தன்ன பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க யோசிக்கிறதே கிடையாது. 6வது ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம், மில்லியனர்ஸ் ஆர் நாட் வீக்கெண்ட் டூ வீக்கெண்ட் பீப்பிள். தே ஆர் டிகேட் டூ டிகேட் பீப்பிள். அவங்க வீக்கெண்ட் டூ வீக்கெண்ட் வாழ்றதே கிடையாது. அவங்க 10 வருஷத்த மொத்தமா பார்க்குறாங்க. இவ்வளவு லாங் டெர்ம் திங்கிங் இருந்தா மட்டுமே ஒருத்தர் மில்லியனர் ஆறாங்க.
மில்லியனராகவே இருக்காங்க. பேசிக்கா தே திங்க் இன் டிகேட்ஸ், தே ஒர்க் இன் டிகேட்ஸ். அவங்க வாழ்க்கைய பார்க்குறதே அடுத்த 10 வருஷம் ப்ராஜெக்ட் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. இந்த வீக்கெண்ட் எங்க போணும், அடுத்த வீக்கெண்ட் எங்க போக போறோம் அப்படின்றத பத்தி அவங்க பெருசா பேசுறது கூட கிடையாது. அவங்க எந்த இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாலும், ஏன் அவங்க மேல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாலும், அது லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட்ன்றத உறுதிப்படுத்திக்கிறாங்க. அவங்களுக்கு ரிசல்ட் வருதோ வரலையோ, லாங் டெர்ம் அதில ஸ்டிக் ஆன் பண்றாங்க. ரிசல்ட்டே பார்க்கலனா கூட லாங் டெர்ம் ஸ்டிக் ஆன் பண்றாங்க. இந்த அளவுக்கு கட்ஸ் இருக்கு அவங்க கிட்ட. நமக்கு வந்து 1 வாரத்துல ரிசல்ட் வரலன்னா, 1 மாசத்துல ரிசல்ட் வரலன்னா பதட்டம் ஆயிடுவோம். அவங்க 2, 3 வருஷத்துக்கு ரிசல்ட் வரலன்னா கூட, அந்த டிகேட பத்தி யோசிச்சு, அதே விஷயத்த திருப்பி திருப்பி செஞ்சுட்டு இருக்காங்க. இவ்வளவு ரெசிலியன்ஸ் இருந்தா, யாரும் தான் மில்லியனர் ஆக மாட்டாங்க. அதனால தான் ரொம்ப கம்மியான மில்லியனர்ஸ் இருக்காங்களோ என்னமோ!